பிறந்த அப்பவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான் உயிர் தப்பி வந்தேன்னு தான் சில சூழ்நிலையில இருந்து சொல்லணும். ஒரு நிகழ்வை மட்டும் நான் நினைவு கூறுறேன். போன முறை எம்பி எலெக்ஷன்ல நான் அங்க நின்னப்போ நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். ஒரு கர்நாடகா அதிகாரி வந்து என்னோட அம்மாவோட அழைச்சி என்கிட்ட பேசுறாங்க. அவங்க கன்னடம் பேசக்கூடியவங்க. நான் பிறந்தப்ப வந்து ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு 4-5 அதிகாரிங்க இருந்தாங்க. அதுல ஒருத்தர் எனக்கு தமிழ்நாடை சேர்ந்த திரு சைலேந்திர பாபு அவர்கள் எனக்கு பேர் வைக்கிறாங்க. கர்நாடகாவை சேர்ந்த நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. நான் பிறந்த உடனே என்ன சொல்லிருக்காரு அங்க இருக்கிறவங்க கிட்ட அப்படின்னா, இந்த குழந்தைய கொண்டு போய் சுட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50 பைசா காயினை கொடுத்து இத வச்சு அவங்க நெத்தியில வச்சு நீங்க சுட்டு போட்டு புதைச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இது வந்து அந்த போலீஸ் என்கிட்ட ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப 1 வருஷம் ஆகுது அவர் இந்த விஷயத்த சொல்லி. அப்படி உன்னைய வந்து என் கையில கொடுத்தாங்கம்மா, நாங்க வாங்கிட்டு போய் மனசு இல்லாம நாங்க வந்து உங்க அம்மா கையில கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இது அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு கொடுத்துட்டோம். இத்தனை வருஷமா நீங்க வந்து என் கண்ணுல படல. அன்னைக்கு சுட சொல்லி கொடுத்த குழந்தை இன்னைக்கு உயிரோட வந்து ஒரு எம்பி எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா வந்து நின்னு மக்களுக்கு முன்னாடி வந்து ஓட்டு கேட்டுட்டு வரீங்க. ஒரு நாள் அவருக்கு பக்கவாதம் வந்துருச்சு. ஆக்சுவலா இப்போ நான் சாகரத்துக்குள்ள ஒரு நாள் அந்த 50 ரூபா காயினை வந்து நான் உங்ககிட்ட கொடுத்து